ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது இனிமேட்லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்மாவோட 44வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 43 வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்கலாம், லைக் போட்டு பார்த்தீங்களா இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம சிசிலி ஹை எல்ஃபா மாறினதை கொண்டாடுறதுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வச்சிருப்பாங்க. அங்கே நம்ம ஹீரோவும் லாஃபேரோட பொண்ணு சேஃப்ரானும் பாட்டு பாடி மொத்த ஸ்டேஜையும் அலற விட்டுருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம செயின்டஸும் நம்மளோட பெலாடின் ஹீரோ கிட்ட, சார் ஹென்ரிச், நீங்க அந்த ஹோலிஸோட ட்ரையல் அட்டன் பண்ணணும், அதுவும் அந்த பிச்சாலோ கிராண்ட் சர்ச்சில் அப்படின்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் செயின்டஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எப்படி விடுவேன், நான் எப்ப கிளம்பட்டும் அப்படின்னு இருப்பான். செயின்டஸும் நீங்க உடனே கிளம்புங்க அப்படின்னு இருப்பாங்க. இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ வாயை பொழந்து பார்த்துட்டு, ஆஹா இதுதான் அந்த பிச்சாலோ கிராண்ட் சர்ச்சா, நம்ம ரொசிலா கிராண்ட் சர்ச்சை கூட ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம பிரம்மாண்டமாவும் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப யாரோ நம்ம ஹீரோட்ட வந்து, நீங்க தான் ஹென்ரிச்சா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும், ஓ நீங்க தான் கார்டினல் டான் வேணாம் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு, இங்க யாரா திடீர்னு செவுத்த கட்டி வச்சாங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க மலை மாதிரி ஒரு பிரீஸ்ட் நின்னுட்டு, ஆமா சார் ஹென்ரிச், உங்களை அந்த ஹோலிஸோட ட்ரையல் அட்டன் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், ஓ அப்படியா சார் டான்மன், உங்களுக்கு தேங்க்யூ, ஏன்னா உங்களோட பிஸி ஷெட்யூல்ல நீங்களே வந்து என்ன கூட்டிட்டு போறீங்கல்ல, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படிங்கிறான். அப்ப அந்த டான்மன்னும் நம்ம ஹீரோட தோல்ல தட்டி கொடுத்து, ஆட சார் ஹென்ரிச், நீங்க என்ன இப்படி பேசுறீங்க, நம்ம செயின்ட்ட சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க தானே புது ஹீரோவா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும், ஆமா சார் அப்படின்ட்டு, இவன் என்ன மனுஷனா வேற ஏதாவது சும்மா தட்டுற மாதிரி தான் இருக்குது, ஆனா இன்னும் ஒரு அடி அடிச்சானா கூட எலும்பே உடஞ்சு போயிட மாட்டேங்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த டான்மன்னும் நம்மளோட செயின்டஸ் சின்ன குழந்தைய இருக்கும்போது என்ன அவங்க கையில இருக்க புழு மாதிரி பாத்துக்கிட்டாங்க, இப்ப அவங்க இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்து ஒரு ஹீரோவையே கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம சின்ன குழந்தையா இருக்க செயின்டஸும், டான்வன் நீங்க பாக்குறதுக்கு ஒரு புழு மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப அந்த டான்வனும், சரி ஜோக்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், இப்ப சீரியஸா கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோட தோல்ல தட்டி கொடுத்து பேய் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு, சார் ஹென்ரிச் கவனமா கேளுங்க, என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அதை நினைச்சு நான் கவலைப்படுறேன். அப்புறம் நம்ம செயின்டஸ் யாரோ பார்த்துட்டு இருக்காங்களாம், அவனுங்க யாருன்னு கண்டுபிடிச்சி நீங்க தான் அவனுங்களோட கதையை முடிக்கணும், நம்ம செயின்டஸ் கிட்ட யாருமே நெருங்க கூடாது அப்படின்னு வில்லத்தனமா சொல்றாரு. நம்ம ஹீரோவும், ஐயோ இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், திடீர்னு என்ன ஆனிச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, ஓகே சார் டான்வன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், அவங்க கிட்ட யாரையும் நெருங்க விட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டான்வனும், தேங்க்யூ சார் ஹென்ரிச் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவை பார்க்கணுமே, அவனோட காலு பாதி நிலத்துக்குள்ளேயே போயிருச்சு. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, தலை நீங்க கொஞ்சம் கையை எடுத்தீங்கன்னா என்னோட காலை தரையிலேருந்து பேத்து எடுத்துட்டு அந்த ஹோலிஸோட ட்ரையல் அட்டன் பண்ண போவேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டான் ஒன்னும், ஹென்ரிச் என்னை மன்னிச்சிருங்க, நீங்க அந்த ட்ரையல் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ஒன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு, அந்த ஹோலிஸோட ட்ரையல ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், இங்க இருக்க பெரிய பெரிய பெலாடின்ஸ் கூட அந்த ட்ரையல் அட்டன் பண்ணி தோத்து தான் போயிருக்காங்க, உங்களால அந்த ஸ்வாடை எடுக்க முடியுமான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்கறாரு. நம்ம ஹீரோவும், அது என்னால முடியும் அப்படின்னு கான்பிடென்ட்டா சொல்லிட்டு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்மளோட காடு என்னை எப்பவும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவங்க எனக்கு துணை இருப்பாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த டான்வனும், இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்குவம், அது மட்டும் இல்லாம நம்ம காடு மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு, இவர் தான் நெக்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு ஆனந்தத்திலேயே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும், மை லார்டு நீங்க எனக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த காடே நம்ம ஹீரோ முன்னாடி வந்து, ஏண்டா இவனுக்கு ஒரு 2-3 டைம் ஹெல்ப் பண்ணது பெரிய தப்பா போச்சு, எல்லா டைமும் நாமளே பண்ணணும் எதிர்பார்க்கறானே அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்புறமேட்டுக்கு அந்த டான்வனும் நம்ம ஹீரோவை அந்த ஹோலிஸோட ட்ரையல் அட்டன் பண்றதுக்கு ஒரு சுரங்கத்துல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும், தலை இது என்ன ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கு, இங்கேயா அந்த ஹோலிஸோட சீல் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை எதுக்கு இங்க பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த டான்வனும், சார் ஹென்ரிச் இந்த ட்ரையல் எப்படியும் உங்களுக்கு ஃபெமிலியரா தான் இருக்கும், அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும், ஆமா நான் கேள்விப்பட்டேன், நம்ம செயின்டஸ் சொன்னாங்க இந்த ட்ரையல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்குமா, அதை நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டான்வனும், ஆமா சார் ஹென்ரிச் இந்த ட்ரையல ஒரு சிலரால 1 மணி நேரத்துல முடிக்க முடியும், இன்னும் ஒரு சிலரால 1 வாரத்துல முடிக்க முடியும், இதை விட அதிகமா 1 மாசம் இல்ல 1 வருஷம் கூட போலாம், அதனால உங்களுக்கு எந்த அட்வைஸும் என்னால கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்புறம் அவங்களும் அந்த ட்ரையல் அட்டன் பண்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவும், இதுதான் அந்த ட்ரையல் அட்டன் பண்ற இடமா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்ப அந்த டான்வனும், சார் ஹென்ரிச் இதுதான் உங்களோட லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, நான் கண்டிப்பா அந்த ஹோலிஸ்
வார்டோட தான் திரும்ப வருவான் அப்படிங்கிறான். அப்ப அந்த டான் ஒன்னும் ஓகே சார் ஹென்ரிச், நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், இந்த பெலாடினோட புது ஹீரோவாவது ஜெயிக்கிட்டோம், இந்த பெலாடின்ஸ்க்கு புது ஒளி பிறக்கட்டும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த ட்ரையல் அட்டன் பண்றதுக்கு உள்ள போயிட்டான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு இது ஹோலி ஸ்வாடோட ஃபர்ஸ்ட் ட்ரையல் அப்படின்னு ஏதோ நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இந்த ட்ரையல் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்குமா, அதெல்லாம் சரிதான், நான் எங்கேருந்துடா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த வாய்ஸும் கொடுத்துருக்க டைம் லிமிட்டுக்குள்ள இந்த பாதையோட முடிவுக்கு நீங்க போகணும் அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் ரைட்டா ரைட்டு, இன்னைக்கு ஒரு வழியாக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்க என்னடா முன்னாடி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு, பின்னாடி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு, நான் எங்கடா போட்டோம் அப்படின்னு மண்டை பிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்த பார்த்தாலும் எது இன்ஃபினிட்டி லூப் மாதிரி போயிட்டே தான் இருக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோவும் சரி ரைட்டு, இன்னைக்கு ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு உட்காந்துட்டு என்னோட பிளஸிங் லீவ் ஸ்கில் இருக்கிறதுனால இந்த ட்ரையல நான் சீக்கிரமா முடிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் புயல் வேகத்துல போயிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கணுமே, நம்ம ஹீரோவும் ஷாக்லயே இங்க என்னடா நடக்குது, நான் இப்ப எவ்வளவு தூரம் போயிருப்பேன்னா ஒரு 5 சிட்டி தாண்டி போனா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குமோ கிட்டத்தட்ட அவ்வளவு போயிருப்பேன், ஆனா இந்த ட்ரெயிலுக்கு ஒரு எண்டே கிடையாதா, இது என்னடா அனுமார் வால் மாதிரி போயிட்டே இருக்குது, நான் எப்படா இந்த ட்ரெயில டைம் லிமிட்டுக்குள்ள முடிக்கிட்டோம், இந்த ட்ரெயிலோட முடிவு அது எங்க தாண்டா இருக்கு, நான் எப்படா இந்த ட்ரெயில முடிக்கிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். இதுக்கு முன்னாடி நம்ம சயின்டிஸ்ட் நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ட்ரெயில எல்லாராலையும் ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியாது, யாரு ஒருத்தங்க டிவைன் காட்ஸால தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த ட்ரெயில கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அப்படின்னா நான் எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம சயின்டிஸ்டும் ஹென்ரிச் நீங்க கவலைப்படாதீங்க, டிவைன் வாட்சர்ஸ் கண்டிப்பா உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நீங்க அந்த ட்ரெயில கம்ப்ளீட் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த்தையும் மென்டல் பவரையும் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஸ்டாப் ஆயிட்டு இந்த ட்ரெயில நான் ஓவர் கம் பண்ணணும், இது ஒன்றும் நார்மலான ட்ரெயில் மாதிரி கிடையாது, இது டிவைன் காட்ஸால கிரியேட் பண்ண ட்ரெயில், அதனால இந்த ட்ரெயில நம்மளால அவ்வளவு ஈஸியாலாம் கிளியர் பண்ண முடியாது, இதுக்கு என்ன வழினா என்னோட லிமிட்டை புஷ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் என்னோட டிவைன் பவரை யூஸ் பண்ணி இங்க இருந்து எவ்வளவு தூரம் போனோம் அப்படின்னாலும் டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால நான் என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே வச்சு இங்க இருந்து மூவ் ஆகணும், அதுக்கு இந்த ஜம்பிங் ஸ்குவாட் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே நவுந்து போயிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் நான் பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு ஆர்மி கேம்ப்ல ஏதோ ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கு, நான் இப்படிலாம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்கிறான். அப்ப அங்க இருக்க வாய்ஸும் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரைல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுது. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.